என் பேர் சமீர். பிஇ முடிச்சுட்டு ஸ்பெரிஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன். என் அப்பா அம்மா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் 7 வருஷம் முன்னாடி என் வாழ்க்கை இப்படி அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. +2ல் சுமாரான மார்க்கோட ஃப்யூச்சரை பற்றி பயத்தோட பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ஒரு சாதாரண மேன்ஷனில் தங்கிட்டு இருந்த காலம் அது. நான் சிரித்த நாட்களை விட சோகமாக இருந்த நாட்கள் தான் அதிகம். அப்போ தான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்த என்ன என் ஃப்ரெண்ட் தட்டி எழுப்பினான். எனக்கு யாரோ லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னான். எனக்கு யார் லெட்டர் அனுப்பியிருப்பாங்கிற கேள்வியோடையும் பயத்தோடையும் நான் லெட்டரை பிரிக்க ஆரம்பித்தேன். அந்த லெட்டரில் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்குன்னு போட்டிருந்தேன். என்னோட காலேஜ் படிப்புக்கு தேவையான எல்லா செலவையும் யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கிறேன்னு போட்டிருந்தார். என்னால் அதை நம்பவே முடியல. அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. காலேஜ் சேர்ந்த கையோட எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தவரை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு என் மனசு ஆசைப்பட்டுச்சு. அந்த லெட்டரில் அவரோட பேர் எதையும் அவர் குறிப்பிடலை. ஆனால் கொரியர் கம்பெனி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு அட்ரஸ் மட்டும் அது இருந்துச்சு. அந்த அட்ரஸை வச்சு அவரை கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த அட்ரஸை தேட ஆரம்பித்தேன். அந்த அட்ரஸை காட்டி நான் விசாரிக்கும் போது எல்லோரும் எனக்கு சொன்ன ஒரே பதில், அப்படி ஒரு அட்ரஸே இல்லைங்கிறது மட்டும்தான். யார் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கங்கிற குழப்பத்தோடையும் அவர் கண்டுபிடிக்க முடியலையேங்கிற வருத்தத்தோடையும் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். சர்ச் பெல் அடிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்கிறவங்களை கடவுள்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் ஒரு அட்ரஸை தேடி அலையில, எனக்கு உதவி செஞ்ச ஒரு கடவுளை தேடி அலைஞ்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மாதம் தவறாமல் எனக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வந்துச்சு. அந்த பணம் என் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் என்னோட தினசரி செலவையும் பூர்த்தி செஞ்சுது. அவரோட ஒவ்வொரு லெட்டரும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. ஒவ்வொரு கஷ்டமான தருணத்திலையும் அந்த லெட்டர் தான் என்னை வழி நடத்துச்சு. சந்தோஷமான நாட்கள் என் வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிச்சு. நல்லா படிச்சு லைஃப்ல சாதிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துச்சு. நல்லாவும் படிச்சேன். நான் நினைச்ச கம்பெனியில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து லெட்டரும் பணமும் வரவே இல்லை. பரவாயில்ல விடுங்கண்ணா, பரவாயில்ல. உன் பேர் என்ன? பாண்டினா. என்ன படிச்சிருக்க? 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏன் அதுக்கு மேலே படிக்கலையா? எங்க நான் சாப்பாட்டுக்கே வழியில பின்ன. அந்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சது. சில வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு கிடைச்ச உதவி ஏன் அந்த பையனுக்கு கிடைக்கலங்கிற கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதே நினைப்போட அன்னைக்கு நான் வீட்டுக்கு போனேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த லெட்டர் திருப்பியும் வந்திருந்தது. அதில் என்ன இருக்குங்கிற ஆர்வத்தோட நான் அதை எடுத்தேன். அந்த லெட்டரில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருந்தது. நவ் இட்ஸ் யுவர் டர்ன் போட்டிருந்தது.
எனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில் 2 விஷயம் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு அந்த விஷயம் அதிகரிக்கும். அதில் ஒன்று சந்தோஷம், இன்னொன்று படிப்பு. இந்த 2யுமே அந்த பையனுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு லெட்டர் அனுப்பி எனக்கு உதவி செஞ்சவரும் இதை மனசில் நினச்சி தான் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். முகத்தை காட்டி என்னாக போகுது, இந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும். நானும் எவனோ ஒருவனாக இருந்துட்டு போகிறேனே, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், நாமெல்லாம் ஒன்றாகும்.